உன்கிட்ட வந்து நான் பேசிட்டு போயிடலாமேன்னு வந்தேன். என்ன யோசித்தீர்கள்? என்ன பேசினீர்கள்? என்ன நடந்தது? பாரு பச்சை கிளியும் புருஷே அடுத்த வாரம் வெளிநாட்டுக்கு போயிடுவாவே. இந்த வாரம் மட்டும் தான் இங்க இருப்பாவு பத்துக்க. அதுக்கு பிறகு நான் என் மாமியாட்டையும் நாத்தனார் வீட்டையும் பேசி உன் தம்பியை கட்டி வைக்க சம்மதம் வாங்கி. அதனால கொஞ்சம் வருத்தப்படாம இரு பச்சை கிளி. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். மாப்பிள்ளை என்ன பண்ணியாவே எங்க இருக்காவே? எனது தம்பி பயில்வான் அழுது அழுது கரைந்து கொண்டு இருக்கிறான். அப்படியே ரொம்ப அழுது கரைஞ்சிட போறது. வெளியே கூப்பிடு, நான் கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு போறேன். தம்பி பயில்வான், பயில்வான். இன்னது இது கன்றாவி இப்படி இருக்கான்? பேர் ஏற்பா இப்படி இருந்தாவா எப்படி கல்யாணம் பண்ணுவா? அவள் மறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, நான் கேட்கும் போது வேண்டாம் என்று சொல்லி போனாலே, அவள் மறந்து போனாலே. அதான் போயிட்டாலே தம்பி, எதற்காக அதற்கு ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறாய்? எங்கே போகல தம்பி. மாப்பிள்ள தம்பி, நான் உங்களை கொஞ்சம் ஆறுதல் படுத்தி விட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். கரோலு உனக்கு தான் என்னைக்குனாலும் என்னைய நம்பினா நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கேன் தம்பி. என்ன சொல்றியா? உங்க புருஷன் அந்த ஏஜ் ஏசினாரு, நீங்க கட்டித்தாரேன்னு சொல்றிய? அப்போ நான் இப்பவே உங்க வீட்டுக்கு வரட்டுமா? நீ அந்த வீட்டுக்கு வர போறியா? நீ இப்ப அங்க வந்தா நீ வச்சுக்கியா, நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான். அதாவது என்னன்னா தம்பி, என் புருஷன் அடுத்த வாரம் வெளிநாட்டுக்கு போறாவே. அதுக்கு பிறகு நான் கரோல் கிட்டையும் எங்க மாமியார் கிட்டையும் சம்மதம் பேசி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தேன். அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் தம்பி. அப்படியாக்கா? அப்ப எனக்கும் கார்லோக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களோ? ஆமா தம்பி, என்ன நீ நம்பலாம். உங்க அக்காவை நீ எப்படி நம்புறியோ அதே மாதிரி என்ன நீ நம்பு பூ. இவ்வளவு பெரிய இடத்த விட்டுட்டு நாங்க வேற இடத்துல எப்படி கட்டி கொடுப்போம்? நீங்க நல்ல வசதியா தானே இருக்கியா, உனக்கு தான் கட்டி தருவேன் பூ. ஏக்கா நிஜமாவா சொல்றிய? ஆமா பூ, என் புருஷன் வெளிநாட்டுக்கு போனோடனே பேசி முடிப்போம். ஒன்னும் வருத்தப்படாம இரு. ஏக்கா எனக்கும் கார்லோக்கும் மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சியேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 5 பவுன்ல நான் செயின் வாங்கி போடுங்க. 5 பவுன்லயா? புருஷன் கூட எனக்கு இது வரைக்கும் என்ன 5 பவுன் வாங்கி தரலையே. பாசமிகு தம்பியா இருக்கியே. ஆமாம் சகோதரி, என் தம்பி அப்படிதான். பாசமை தான் உயிரையே கொடுப்பான். சரி சரி, கண்டிப்பா கரோல் உனக்கு தான் 5 பவுன் எனக்கு தான். அதனால என்ன கவலைப்படாம இருப்பு, நான் போயிட்டு வரேன். சகோதரி நான் வரட்டுமா? சரி வாருங்கள். முள்ளுதலை எனக்கே 5 பவுன் கொடியுங்க. கரோல் இவனை கட்டினானே அவளுக்கே 30-40 பவுன் பண்ணி போறதான் செய்வான். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். எனது அழகான தம்பி முகத்தில் இப்பொழுதுதான் சிரிப்பே வந்திருக்கிறது. என்ன தம்பி, கல்யாணம் வைக்கமா? போக்கா. சரி தம்பி, கல்யாணம் என்றால் அப்படிதான் இருக்கும். இனி நீ கல்யாண கனவில் மிதந்து கொண்டிரு. அவர்களே கூறிவிட்டார்கள் அல்லவா? சரிக்கா. திடுப்படி எலுமல்ல வெங்கடேஷா, டான் டொடைங் டொடைங் டொடைங், டான் டொடைங் டொடைங் டொடைங். எங்க வாழ்க்கைக்கு ஒரு பச்சை கொடி காட்டுலேசா, டான் டொடைங் டொடைங் டொடைங், டான் டொடைங் டொடைங் டொடைங். பணக்காரி நான்தா, ஓ ஓ ஓ, பரதேசி விடுது, ஓ ஓ ஓ. எனி வச்சாலும் எட்டாடையா, எதுக்கு? இடுப்பாடி எதுமல்ல வெங்கடேஷா, டான் டொடைங் டொடைங் டொடைங். எங்களுக்கு ஒரு நல்ல வேலை காட்டுலேசா, டான் டொடைங் டொடைங் டொடைங். ஏ அம்மா, நீ ஆடுது கொஞ்சம் தள்ளி நிக்கடாடா. ஆடுதுக்கும் தெரியல, எதுக்கு இப்படி நடுவுல வந்து நிக்க? ஆமா, 6 வயசு சிறுமி அப்படியே ஆடிக்கிட்டு இருப்பா. ஆடிக்கிட்டு 60 வயசுக்கு மேல ஆகுதுல கிளவி, ஒரு கார்ல உட்கார்ந்துக்க வேண்டியதானே? யாருக்கு வயசாகுது? யாரை கொண்டால டான்ஸ் ஆட முடியுமாங்க? தின்னு தின்னு ஒரே இடத்துலன்னா ஒரே மாதிரி எனக்கு வயிறு ஊதி போயிடும். இப்படி எல்லாம் டான்ஸ் ஆனாதான் வயிறு குழந்தை கொஞ்சம் சிலிமா இருப்பேன். ஆமா ஆமா, சிலிமா. இப்ப என்ன பண்ண போறிய? என்ன இன்னொரு மாப்பிள்ளைய பார்க்க போறவே? சின்னமா ஒரு கரையில படுத்து தூங்குனமா இல்ல. ஆட்ட ஆட்ட ஒரே பையனாட்டம் கண்ணில் வந்து இடிச்சுட்டிய. இந்த வயசான காலத்துல இந்த டான்ஸ் எல்லாம் தேவையா? ஆமா, வந்துட்டு எப்ப பார்த்தாலும் எனக்கு வயசாவுதுன்னு சொல்லி எடுக்கு. எனக்கு இப்ப 34 முடிஞ்சு 33 பிறகு. என்னது 33? இதெல்லாம் ரொம்ப அநியாயமான பேச்சு. உங்களுக்கு என்ன இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு போகுதுன்னு நினைப்போ? 34 முடிஞ்சு 33 பிறக்குதாம்ல. உங்க மகனுக்கே 34 வயசு. பேச்ச பாரு கிழவிக்கு. தலைமுடியெல்லாம் வெள்ளையாகி போச்சு, மொட்டை அடிச்சு திரியிறிய. தைத்தனமா அடிக்க வேண்டியிருக்கல, அதனால. என்ன பாட்டி வாய் மூடிக்கிட்டு இருக்கா? நான் தியானம் பண்ண வர இதுக்கு வேலை யாருக்குடின்னு பேச மாட்டேன். நான் என் மனசு அமைதியா வச்சுக்கிடணும். இதுக்கு மேல யார்கிட்ட பேசினா மனசு படபடன்னு அடிச்சுக்கிடும். கிழவி, என்கிட்ட வாய் கொடுக்க முடியாதுன்னு தியானம் பண்ண போதா? தியானம் இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா வயசு என்னன்னு சொல்ல இருக்கும்ல. கண்டுபிடிக்கிறேன். பேடியப்ப என்ன வேணாலும் கண்டுபிடிச்சிட்டு போனா ஒட்டு
பார்த்துக்கிட்டாதான் எனக்கு வயசாகும். என் மனசுக்குள்ள எனக்கு வயசு 20 தான். போயிட்டால என்னோட ஆட்டத்தை பாடுவோம். டான் டாடைங் டாடைங் டாடைங். என்னங்க சத்தம்? நான் தூங்கிட்டேன். பேடி இருப்ப என்ன பேசினாலும் அவளுக்கு உடனே கேட்டுது. ஒரு காதை மட்டும் எப்பவுமே இந்த ரூம்ல கழட்டி வச்சுட்டு போயிருவா போல இருக்கு.